ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 13/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 1. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 45 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று இரவு 8:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:04 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 7:18 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 9:42 வரை வணிசை, பின்பு இரவு 8:34 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் ஆயில்யம், மகம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய கோச்சாரப்படி கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முயற்சியுள்ள நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முயற்சினா உங்களோட வளர்ச்சிக்காகவும் சரி, உங்களை பொறுமையாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் முயற்சியுடைய நாளாக இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக இன்றைக்கி ரொம்ப கோபம் அதிகமாக வரும். அப்படி கோபம் அதிகமாக இருந்துச்சுன்னா மன உளைச்சல் அதிகமாகும். மற்றவங்களுக்கு கூட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. அதனால் உங்கள் கோபத்தை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி கோபம் அதிகமாகிடுச்சுன்னா பக்கத்தில் போய்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. அந்த கோபம் அமைதியான பிறகு அடுத்த வார்த்தை பேசுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கோபத்தை அடக்கிறதுக்கு. பண வரவுக்கு உண்டான நாளாக அமையுங்க. எதிர்பாராத பணம் வரவுக்கு இந்த நாள் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அந்த பணத்தை நல்ல முறையில் செலவு பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளானை செய்யுங்க. சகோதரர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவே நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அவருக்கு ரொம்ப கடனில் இருக்காரு, அவர் ஒரு பிரச்சனையில் இருக்காரு, அவருக்கு தொழில் வளர்ச்சி இல்லை, அவர் சும்மா இருக்காரு, இப்படியெல்லாம் உங்கள் சகோதரர் இருப்பார். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அவர் முயற்சி பண்ணாதான் பலன் கிடைக்குமே தவிர நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால ஒரு பலனும் கிடைக்காது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு ஆறுதல் சொல்ல முடியும். இடமாற்றம் இந்த மாதிரி உங்களோட வேலைக்கு உண்டான மாற்றம், இடத்தை மாற்றணும், வீட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இதுவாக இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கைகூடும். பரிகாரம். திருச்சி பக்கத்தில் தென்னூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஸ்ரீ உக்கிரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாள் வாசம் செய்கிறாங்க. அந்த அம்பாளை நீங்கள் மனசார வேண்டிக்குங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது திருச்சி பக்கத்தில் தென்னூருக்கு போயிட்டு வாங்க. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியோட நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எப்பயுமே வெற்றி அடையுமாக அம்பாள் அருள் புரிவாங்க. அப்படி போக முடியலைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. பத்திரகாளி அம்மனாக இருந்தாலும் சரி, காளி அம்மனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல எண்ணெயை தானமாக தந்துட்டு வாங்க. அப்படி நல்ல எண்ணெயை நீங்கள் தானமாக தந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகம், அதாவது மகிழ்ச்சி, நிம்மதி, இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு உண்டானதோ மகிழ்ச்சி கொடுக்க வேண்டியது எந்த விஷயம் வந்தாலும் அது நிறைவேறத்துக்கு உண்டான ஒரு பலனாக இருக்கும். அதனால் மறக்காமல் நல்லெண்ணெயை தானமாக கொடுத்துட்டு வாங்க. எப்பயுமே ஸ்ரீ உக்கிரகாளி அம்மனை, திருச்சி தென்னூரில் இருக்கிற ஸ்ரீ உக்கிரகாளி அம்மனை மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாளாகவே அந்த அம்பாள் அருள் புரிவாள்.
கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவோட பலன் அம்பை கண்டால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அம்பு அப்படின்னா வந்து வில்லுலேருந்து வர அம்பு. வெறும் அம்பை மட்டும் பார்த்தா அதுக்குண்டான பலன் மகிழ்ச்சி. நீங்கள் வந்து அம்பு மட்டும் வருது வில்ல காணும்னு தேடாதீங்க. அம்பு வந்து வில்லுலேருந்து வந்துட்டாவே அது வந்து நம்ம எண்ணங்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணமாக தான் மாறத்துக்கு உண்டான காரணமே தவிர அதுதானோட அர்த்தம். அம்பை கண்டால் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.